சரி, இப்போ என்ன செய்வோம்னு சொல்லிச்சுன்னா, இப்போ தொடர்ச்சியாக இதில் இருக்கிற நாளாகலி, அதாவது எச்சில் இருக்கிற நாளாகலியை பார்ப்போம். என்ன கேட்டவங்கன்னு சொன்னால் கேட்டிருக்காங்க, மேலே H3 மூன்றில் விடையை காண்பதற்கு நீங்கள் பயன்படுத்திய காப்பு விதியை குறிப்பிடுக. அதாவது காப்பு விதி என்ன? கோண உந்த காப்பு விதி. அப்போ கோண உந்த காப்பு விதி. அதன்படி என்ன சொல்லுவோம்? புறமுறுக்கம் தொழிற்படாத போது தொகுதி ஒன்றினுடைய என்ன செய்வது? கோண உந்தம் மாறிலி ஆகும். இதுக்கு முன்னுக்கு நான் புற முறுக்கத்துக்கு பதிலாக புற விசைன்னு போட்டினான். அது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லும். புற விசைகள்னு சொல்றதும் அப்படி புற முறுக்கம்னு சொல்றது வந்து ஒரு கருத்தை தான் கொண்டு வரும். ஆனா கோண உந்தம் கோணத்துக்குள்ள வரும்போது புறமுறுக்கம்னு வரணும். அதுல நான் புற விசைன்னு போட்டேன். புறமுறுக்கம் தான் சரியான சொல்ல இருக்கும். புற விசைன்னு சொல்ல போறது நாங்க விசைக்கு நாங்க அதாவது உந்த காப்பு விதிக்கு மட்டும் பாய்ப்போம். இது கோண உந்தம் வழியா புறமுறுக்கம் என்ற சொல்ல இங்க பயன்படுத்த வேணும். அடுத்தது அவருடைய தொடக்க சுழற்சி இயக்கப்பாடு சக்தியை இறுதி சுழற்சி இயக்கப்பாடு சக்தியும் கணிக்க சுழற்சி இயக்கப்பாடு சக்தியில் மாற்றத்தை இங்கனம் விளக்குவீர். சரி, இதுல அடுத்த கேள்விகள் இருக்காங்க. ஆரம்ப அதாவது தொடக்க சுழற்சி இயக்கப்பாடு சக்தி சுழற்சி இயக்கப்பாடு சக்தி சக்தி. அப்ப E சமன் என்று எழுதினாங்க 12I ஒமேகா ஸ்கொயர் என்று எழுதுவோம். சரிதானே? இந்த ஒமேகா ஸ்கொயர் நேரடியாக நாங்கள் என்னத்துல போடணும்? இப்போ இங்க ஆர்பிஎம்ல போடணும். ரேடியன்ல போடணும். அப்போ ஹாஃப் ஆரம்பத்தில் எங்களுக்கு கண்டு வச்சிருந்தாங்க. எங்களுக்கு ஒமேகா வந்து 2.6 I வந்து 2.6. அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒமேகா வந்தது எப்படின்னு சொல்லிட்டுன்னா 60 ஆர்பிஎம்ல வந்தது. அப்போ 60 வந்து அது வந்து ஆர்பிஎம்ல வந்து நாங்கள் என்ன செய்யணும்? ஒமேகா சமன் 2πf என்று ஒரு இருக்கு தானே? ஒமேகா சமன் 2πf என்று இருக்குது. அப்போ இந்த எஃப் தான் நாங்கள் 60ன்னு போட்டோம்னா இந்த ஒமேகான்றது என்ன? 60 2π காலம் 60 செகண்ட்னு சொல்றோமே, எனக்கு மினிட்டுக்குள்ள வருது. ஆர்பிஎம்ன்றது மினிட். அப்ப இது அப்படியே பிரதிட்டோம்னா ஒமேகா சமன் வரக்கூடிய செஞ்சு காட்டுற ஒன்றுக்கு 60 என்று வருது. அப்ப இதுக்குள்ள என்ன வரப்போகுது? எங்கள்கிட்ட இதுல 2π என்று வரும். 2π என்று வர்க்கமா வரும். இந்த வர்க்கம் வரக்கூடாது. விட்டோம்னா அது பிழையாக வந்துடும் விட. அப்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வரும்னு சொல்லிட்டுன்னா E சமன் 46.8 ஜூல் என்று வரும். 46.8 ஜூல் என்று வரும். அதுக்கு பிறகு இறுதி இயக்கப்பாடு சக்திக்கு இறுதி சுழற்சி இயக்கப்பாடு சக்தியா சுழற்சி இயக்கப்பாட்டு சக்திக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? இதை நான் EI என்று போகிறேன் இனிஷியல். இதை E ஃபைனல் போடுவோம். EF என்று போடுறேன். இதை போட்டாலும் ஒன்று தான். ஆஃப் தர எங்கள்கிட்ட வர்றது 1.2. அதில் வந்தது இறுதியாக 1.2 130. எங்களுக்கு எங்கள் ஆர்பிஎம் வந்து 130. 60க்கு வந்தது 2π பெருக்கணும். அவ்வளத்தையும் திருப்பி வர்க்கிக்கணும். அப்போ EF எப்படி வரும்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 101, அதாவது 101.4 ஜூல் என்று வரும். இப்போ ரெண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் கொண்டு வருது. அப்ப ரெண்டுக்கும் இடையில இது ரெண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் கொண்டு வருது. இந்த பெருமானத்துக்கும் இந்த பெருமானத்துக்கும். ஆனா இந்த பெருமானம் ரெண்டுக்கும் இடையில என்ன செய்யுங்க? கூடி இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இறுதியா கூடி இருக்கு. இதுக்குரிய காரணம் என்று கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செஞ்சிருக்குது? இங்க வந்து செய்யப்பட்ட வேலை வந்து
கூடி இருக்குது. அப்ப செய்யப்பட்ட வேலை வந்து இப்ப ஆரம்பத்துல வந்து தொடக்க இயக்கப்பாட்டு சக்தி எப்படி வந்தது? 2 கைகளையும் விரிச்சிருக்கிறபடியா. 2 கைகளையும் உள்நோக்கி கொண்டு வந்தபடியா, பின்னோக்கி கொண்டு வந்தபடியா அவருக்கு வந்து இங்க அவர் வேலை செஞ்சிருக்கிறார். அப்ப இது கூடுறதுக்கு காரணம் வந்து கைகளை கைகளை பின்னோக்கி பின்னோக்கி கொண்டு வந்து வேலை செய்யப்பட்டதால் வேலை செய்யப்பட்டதால் இறுதி சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி அதிகரித்துள்ளது. ஏன்னா கைகளை பின்னே கொண்டோன்னா திருப்பி உண்ணி என்ன செய்வாங்க, அந்த சுத்தலுக்கு சக்தியை எடுப்பாங்க. அதுக்கு பிறகு கைகளை விரிச்சு சக்தியை குறைச்சி கொள்வாங்க. அப்ப அதுதான் இந்த செயற்பாடு. அடுத்தது வந்து எச்சிண்ட 6வது கேள்வி. இந்த வீடியோல வந்து என்னண்டா இந்த கேள்வியில கடைசி பார்ட் இருக்குது. 6வது பார்ட், எச்சிண்ட 6வது பார்ட் வந்து ஓய்விலிருந்து தொடங்கி ஒரு 60 ஆர்பிஎம் கோண கதியை அடைவதற்கு அவர் 10 செகண்ட் எடுத்தால் பனிக்கட்டியிலிருந்து பற்கள் உள்ள சுவரின் மீது பிரயோகிக்கப்பட வேண்டிய முறுக்கம் எவ்வளவு? செயல்முறை பூராகவும் அவருடைய கோண ஆர்மூடுகள் மாறாமல் இருக்குதுன்னு கொள்க. அப்ப இதன்படி கோண ஆர்மூடுகள் மாறாமல் இருக்கணும்னு சொன்னா நாங்க டி தந்திருக்கிறாங்க 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல வந்து எங்களுக்கு ஆர்பிஎம் வந்து 60ன்னு தந்திருக்காங்க. ஆகவே இதுக்கு ஒமேகா எழுதலாம் 2πf தான். அதை பார்த்தோம்னு சொன்னால் ஒமேகா வந்து 2π × 60 மினிட் என்னுடைய 6 ஆகவே 1 பை வந்து 3 தந்திருக்கிறாங்க. அப்போ 2 தர 3 சமன் 6 ரேடியஸ் செகண்ட் -1. அப்போ 0லேருந்து ஆரம்பிக்குது. ஆகவே நாங்கள் ஒமேகா சமன் ஒமேகா நோட் ப்ளஸ் அல்ஃபா டீயை போடுவோம். அப்படியே ஒமேகா தெரியும். அப்போ இதுலேருந்து நாங்கள் அல்ஃபா கண்டுபிடிக்கலாம். அல்ஃபா கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு முறுக்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ரைட். அப்போ 6 இது 0 அல்ஃபா டீக்கு 10 போடுவோம். 10 ஆகவே அல்ஃபா வந்து 0.6 மீட்டர் செகண்ட் -2 வந்துடும். சாரி, ரேடியஸ் இது கோண வேகம் தானே. ஆகவே ரேடியன் செகண்ட் -2 வரும். ஆகவே அதில் உள்ள முறுக்கம் எங்க பிரயோகிக்கப்படும் முறுக்கம் வந்து முறுக்கம் டோ சமன் I அல்ஃபா. I ஏற்கனவே கண்டிருக்கோம் 2.6 தர 0.6. ஆகவே விட வந்து 1.6636 56 நியூட்டன் மீட்டர் என்று டோ கொண்டு வரும். சரிதானே? ரைட். அதே முறுக்கம் இதுவாக வரும்.